செலவினங்களை எப்படி குறைக்கிறது, வரவை எப்படி அதிகப்படுத்துறது, என்ன பிளான் வச்சிருக்கீங்க, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிளான், எது இதெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்லிமெண்ட்டில் சொல்கிறது தான் பட்ஜெட்டுன்ற விவகாரம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டமொழி வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூனியன் பட்ஜெட்டை பத்தியும் மற்றும் கரண்ட் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக அதிகாரமிக்க அனுபவமிக்க கலைச்செல்வன் சார், உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் 38 ஆண்டுகளாக சட்டப்பணி அனுபவம் பெற்றவர். குறிப்பாக போலீஸ் துறையை விரும்பும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்து லா எக்ஸ்பர்ட்ஸ் MBA என்ற அகாடமிக் மூலம் சிவில் ஜட்ஜ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தி வருவதோடு சட்டத்தை சிறப்பு பாடமாக எடுத்துக்கொள்ளும் IAS மற்றும் IPS தேர்வுகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கூட விஜயகுமார் சார் இருக்காங்க. சார் இஸ் மோர் தென் 8 years of experience in civil, criminal and matrimonial cases மற்றும் மக்களுக்கு தொடர்ந்து இலவச சட்ட உதவியும் மேற்கொண்டு வருகிறார். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட நிகழ்ச்சி 150வது எபிசோட கடந்த நிலையில் சிறப்பாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தினந்தோறும் ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை நம்ம கற்றுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட வழக்கறிஞர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சார், இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறீங்க சார்? அதாவது இந்த நிகழ்ச்சி மூலயமா சட்டத்தில் ஏதாவது ஒரு புதுமை, வழக்கத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்காக இதுலேருந்து முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில் முதல் வேர்டு இது இப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனைன்னு போகிறீங்க, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. கம்ப்ளைண்ட் இஸ் ஒரு சீரியஸ் கம்ப்ளைண்ட்டு. அதை கம்ப்ளைண்ட்டை வாங்கினோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் முதல் தகவல் அறிக்கை, இங்கிலீஷில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், FIRனுவாங்க. அது எல்லாத்துக்கும் பயங்கர பாப்புலரான வேர்டு. அந்த பாப்புலரானது FIR அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அது எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது கீழேயே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ன்ற ஹெட்டிங் கீழேயே செக்ஷன் 154 CRPC அப்படின்னு போடுவாங்க. இப்போது செக்ஷன் 173 BNSSன்னு போடுறாங்க. ஆல்ரைட். இப்போது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அது செக்ஷன் 154ல் எங்கே சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்ற வேர்டே இல்லை அந்த செக்ஷனில். அப்புறம் எதுக்கு தான் அந்த வேர்டு? அதுதான் பிரச்சனை. என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுன்றது சட்டத்தில் எங்கேயுமே வரையறுத்து சொல்லப்படவில்லை. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயும் வரையறுத்து சொல்லப்படவில்லை, IPSலையும் சொல்லலை, எவிடன்ஸ் ஆக்ட்லேயும் சொல்லலை. ஆனால் அந்த வேர்டு ரொம்ப பாப்புலர் ஆகுது. சார், இப்போயே அதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக 2025 தான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு வரையறுக்கப்பட்டுள்ள சட்ட வரைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்கன்னா, தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 ஜூன் மாதம் 2025 தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ரூல் 2 சப்கிளாஸ் உட்பிரிவு எண் அதில் சொல்லியிருப்பாங்க, FIR மீன்ஸ் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மீன்ஸ் ஆஸ் பர் ஸ்டேட்மெண்ட் ரூல் 8. ரூல் 8ல் சொல்லப்பட்டிருக்குதுன்னுவாங்க. ரூல் 8ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3ல் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார்ம் 3 பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ள FIR அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, FIRன்ற வார்த்தை பாப்புலராக இருந்தால் கூட, வருஷக்கணக்கில் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட, முதலையாக வரையறுக்கப்பட்டது 2025 அப்படின்ற ஒரு புது தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு முன்னுக்கு வரையறுக்கப்படவில்லை என்ற தகவலை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். லைக் மெயின்டெனன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா 6% கொடுத்தாங்க, லைக் பொய்யா வழக்கு சொல்லியிருந்தா அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தவங்க பொய்யான கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு எடுப்பாங்க சார்? அதாவது இப்போட ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தகராறு வந்து சொல்லிவிட்டு இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதில் கிளைம் பண்ணுவாங்க ஒய்ஃபு. அது ஹஸ்பண்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு கீழ்கோர்ட் சொல்லியிருக்கோம். அவர் அப்பீல் ஹைகோர்ட்டில் போட்டிருப்பார். இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க, எனக்கு இவ்வளோ தான் வருமானம். ரெண்டாவது வந்து அவளுக்கு வந்து தவறான ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, ஏங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்கு அதை கட் பண்ணிவிடுவாங்க, மெயின்டெனன்ஸ் கட் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லை,
அதை உங்கள்கிட்ட வாங்கின அமௌண்ட்டை அப்படியே ரிட்டர்ன் ஒரு 6% இல்லை பேங்க் இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுன்ற மாதிரி சொல்லி நிப்பாட்டியிருப்பாங்க. அதுக்கு மீறி ஒன்று இருக்குது, கோர்ட்டை ஏமாற்றி சீட் பண்ணி வாங்கியிருக்காங்கல்ல, அதில் கிரிமினல் அஃபென்ஸாக அவங்க மேலே எடுக்கணுன்ற ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டாங்க, அது வந்திருக்கணும். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு லைக் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்ஸாக மாறினதாக இருக்கட்டும், இல்லை பழைய சட்டங்கள் வந்துட்டு புதிய சட்டங்களாக மாற்றப்பட்டதாக இருக்கட்டும், வழக்கறிஞரும் சரி போலீஸும் சரி எல்லா மக்களுமே அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அடாப்ட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் அடாப்ட் பண்ணினாக்கா சட்டம் ரொம்ப தெளிவாக்கப்பட்டிருக்கு. என்னென்னா பழைய சட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது கிரிமினல் சிஆர்பிசின்னு இருக்குது, ஐபிசின்னு இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட்னு இருக்குது. இதெல்லாம் பிஎன்டபிள்எஸ், பிஎன்எஸ், பிஎஸ்ஏன்னு கொண்டு வந்துட்டாங்க, புது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டம் ஏன் நீங்கள் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ரொம்ப எளிமையாக்கப்பட்டிருக்கும், விரைவுபடுத்தப்பட்டிருக்கும். அது அல்டிமேட் ஜஸ்டிஸை நோக்கி தான் அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு போலீஸில் பழைய சட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் பண்ணணும், வேறு எங்கேயுமே பண்ண முடியாதுன்ற சட்டம் இருந்தது சிஆர்பிசியில் 154 பார்த்தீங்கன்னாக்கா. ஆனால் அந்த மாதிரி சூழலில் சார் இந்த மாதிரி ஒருத்தன் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், பிட் பாக்கெட் அடிச்சிட்டான், எங்கே பிட் பாக்கெட் அடித்தான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போலீஸில் சொன்னீங்கன்னாக்கா ஐயா இங்கே எங்கே அடித்தான்னு தெரியாது, இங்கே கொடுக்கூடாது, அங்கே கொடுங்க, அங்கே கொடுக்கூடாது, இங்கே கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகிடும். அதுக்குள்ளே அவன் எடுத்துக்கொண்டு போய் எஸ்கேப் ஆகிடும், எல்லாம் அவனை பிடிக்க முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் இப்போது சட்டத்தை அதை மாற்றிட்டாங்க. இன்னும் இதாவது சாதாரண விஷயம், சில விஷயம் ரேப் கேஸ்ன்னு வச்சுங்க, அவ்வளோ சீரியஸான கேஸில் எங்கள் பாடியை கொண்டாந்து, அதாவது ரேப் பண்ணி பாடியை கொண்டாந்து, ரேப் நடந்து ஒரு விஷயம் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பாடியை கொண்டாந்து வேறு இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ எந்த பொலிட்டிஷியன் வரும்போது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்டுக்கே லேட் ஆகிடும். இப்படிலாம் பழைய சட்டத்தில் இருந்தது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க இப்போ புது சட்டத்தில்னா, இதை பாருங்கள், அஃபென்ஸ் நடந்ததா நீங்கள் எந்த பொலிட்டிஷியன் வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நேராக தான் போய் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஆன்லைனிலோட கொடுக்கலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எந்த பொலிட்டிஷியன் கொடுத்தாலும் அந்த பொலிட்டிஷியன் உடனே ரிசீவ் பண்ணிவிட்டு ஒரு எஃப்ஐஆரை போடணும். அந்த எஃப்ஐஆர் பேர் தான் 0 எஃப்ஐஆர். நீங்கள் இம்மீடியட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு சம்மந்தமான ஜூரிஸ்டிக்ஷன் வராது அப்படின்னு தெரியும் போது எந்த ஜூரிஸ்டிக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்த்து அதுக்கு நீங்கள் ரெக்கார்டை இம்மீடியட்டாக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது புது சட்டத்தில் இது வரையறுக்கப்பட்டிருக்குது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள், மக்களுடைய பிரச்சனை சால்வெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு அர்த்தம். இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் லலிதா குமாரி கேஸில் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் தான் இருக்குது, அதெல்லாம் தவறுங்க, எங்கே வேணாலும் கொடுக்கலாம், 0 எஃப்ஐஆர் இமீடியட்டாக போடணும்னு சொல்லிட்டு லலிதா குமாரி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது கான்ஸ்டியூஷன் பெஞ்சில். அதுக்கு முன்னுக்கே நம்ம மதுரை கோர்ட்டில் இந்த எஃப்ஐஆரை பற்றி 0 எஃப்ஐஆரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி டிஜிபி நம்ம தேவராம் சார் இருக்கும்போது இது சர்க்குலராகவே போட்டிருக்காரு. ஸோ இதனுடைய 0 எஃப்ஐஆர் இந்த வடிவம் சட்டசபையில் பார்லிமெண்ட் வரைக்கும் போனதுனுடைய பிறப்பிடமே டிஜிபி தேவராயா தான். சார், இனியோட டாபிக் யூனியன் பட்ஜெட். யூனியன் பட்ஜெட்னா என்ன சார்? அதாவது மத்திய அரசு பட்ஜெட்டை வருஷம் அதை போடுவாங்க, அது பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அது பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கினா தான் அது நடைமுறை கொண்டு வர முடியுன்றது கான்ஸ்டியூஷனில் விதிக்கப்பட்ட ஒரு நடைமுறை, அதுதான் சட்டமாக்கப்படும். இதில் பட்ஜெட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வரவு செலவு திட்டத்தை நம்ம முன்னிறுத்துறது தான். இது முன்னுக்கு என்ன வருமானம் வந்திருக்குது, எவ்வளோ டெஃபிசிட் வந்திருக்குது, அதாவது வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்ததுன்னா டெஃபிசிட் பட்ஜெட்டு. அந்த வகையில் சரி ஆல்ரைட், டெஃபிசிட் பட்ஜெட்னாக்கா இப்போது ரொம்ப மிச்சம், அதாவது ரொம்ப அதிகமாக செலவு இருந்ததுனாக்கா செலவினங்களை எப்படி குறைக்கிறது, வரவை எப்படி அதிகமாகப்படுத்துறது, என்ன பிளான் வச்சுருக்கீங்க அடுத்த வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பிளானு, இதெல்லாம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்லிமெண்ட்டில் சொல்கிறது தான் பட்ஜெட்டுன்ற விவகாரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே இப்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னாக்கா நம்ம நேராக தான் போய் சொல்லணும், நேராக தான் போகணும் ஒரு மீட்டிங்னாக்கா அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இப்போது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் நான் போகணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு நேரம் கம்மியாக இருக்குது, நேரமே எவ்வளோ சேவ் ஆகுது, நிறைய வேலை பார்க்கலாம் அந்த டைமில்,
ட்ராவலிங் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக அதாவது மிச்சப்படுத்துகிறோம். இம்மிடியட்டாக ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2.0ன்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அது இப்போ பாருங்கள், ஒரு போன வாரம் ஐநா சபையிலேயே இந்தியாவை பற்றி ரொம்ப பாராட்டுதலாக ரொம்ப திறம்பட பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்தியா வந்து அதை நோக்கி முன்னேற்றி இருக்குது. பட்ஜெட்டில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒன்று. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதில் ரோடு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வேஸ் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, புல்லட் ட்ரெயின் சம்மந்தமாக, அதே போல் வந்து ரோடு, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போடப்பட்ட பட்ஜெட். இதனுடைய விளைவு என்னன்னாக்கா, நம்ம எங்கேயாவது போகிறோம் வரோம் அப்படின்னாக்கா எந்த போக்குவரத்து, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுவாக இருந்தாலும் ரொம்ப குயிக்காக நடக்கும். அப்போ நம்ம குயிக்காக நடக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இம்ப்ரூவ் ஆகும். எல்லா வகையிலும் எல்லாருமே இம்ப்ரூவ் ஆகும், எல்லா விஷயத்துலையும். அது மூலயமா இன்கம் நிறையா ஆகும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த பட்ஜெட்டில் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் நீங்கள் எதை சார் பார்க்குறீங்க சிறப்பு அம்சமாக? அதாவது இந்த பட்ஜெட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எம்எஸ்எம்இங்களுக்கு ஒரு 10,000 crores மேலே வந்துட்டு டெவலப்மெண்ட்டுக்காக, அதாவது உற்பத்தி ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையணும்னா உற்பத்தியை அதிகப்படுத்தணும் நாட்டில். நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கி நம்மள்ட்ட யூஸ் பண்ணுறக்கூடிய சூழ்நிலையில் இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு அந்த ஃப்ளைட்டே தயாரித்து அது ஓனாக வந்து மிலிட்ரி, இப்போ நம்ம இராணுவத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளே தயாரித்து நம்மளே மேக் இன் இண்டியான்னு சொல்லி போட்டு நிறைய விஷயங்களை தயார் பண்ண தொடங்கிட்டோம். அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் உருவாகிறதுக்காக பட்ஜெட்டில் நிறைய ஃபண்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா, இது டெவலப்மெண்ட்டு நமக்கு அதிகமான இருக்குது. அப்புறம் மைன்ஸு, அந்த மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அரிய வகை மண் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு, அதை பற்றி நம்ம புதிய புதிய இதுங்களுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அதை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் செமிகண்டக்டரை வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வேர்ல்டு வைடாக இன்றைக்கி செமிகண்டக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றுது. ஸோ அதை வந்து இந்தியா வந்து அதிக லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டில் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினானது. நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு ஏற்றுமதி அதிகமாகும். ஏற்றுமதி அதிகமாச்சுன்னா நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது விதிக்கக்கூடிய வரிகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம வெளியிலேருந்து பணம் சோர்ஸ் வர தொடங்கிருச்சுன்னா நமக்கு வந்து இப்போ மக்கள் மேலே இப்போ போகிறாங்களே, இப்போ ஐடிக்குனா இவ்வளோ டேக்ஸ் கட்டணும், ஜிஎஸ்டி இவ்வளோ கட்டணும்னு சொல்லி, இப்போ ஜிஎஸ்டிலாம் முன்னாடிலாம் ரொம்ப 28% இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து 18% எடுத்துகிட்டு வேணாம், மினிமம் அவ்வளோதான். அது ஹையஸ்ட்டே 18% தான். ஸோ அதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நாடு வந்து பொருளாதார வளர்ச்சியில் மேற்கொண்டு மேலே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறதுனால மக்கள் மேலே செலுத்தக்கூடிய பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த மேனுஃபேக்சரிங் இதில் நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம பெரிய ஆளாக வந்த பிறப்பு, ஒரு முன்னணியில் வந்த பிறப்பு என்ன ஆகுனா, நமக்கு வரி வந்து ரொம்ப கம்மியாகிடும், வெளிநாடுகள் இருக்க மாதிரி ரொம்ப கம்மியாயிடும். அதை நோக்கி தான் நம்ம பாரதம் வந்து பயன்படுத்திட்டு இருக்கதா சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த பட்ஜெட்டில் எல்லா விஷயமும் அட்ராக்ஷனாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருஷம் போடக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா மட்டும் விட்டுறாங்க. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. யாரை சொல்கிறேன்னா பாருங்கள், அன்றாடம் அந்த பேவ் விண்டர்ஸ்னுவாங்க, இந்த தெருவில் வந்து கடை போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்ம சிட்டியில் முதற்கொண்டு மப்சல்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா மக்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லும்போது மேஜர் போர்ஷனு அந்த தெருக்கடைகள் தான். அந்த தெருக்கடைகளில் தான் நிறைய பேர் நம்மளை மாதிரி வாங்குறவங்க, சாதாரண மக்கள்லாம் வந்து அங்கே தான் போய் அவங்க ஷோரூம்லாம் போய் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டிலாம் இல்லை. நம்ம நாடு இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பணக்கார நாடு ஆகலை, இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இன்னும் ஏழைகள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களே எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க, எங்கே பொருள் வாங்குறாங்க, எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் கடையில் தான். அப்போது அவங்களாம் வந்து இப்போ எந்த சூழலில் இருக்காங்கனாக்கா, வட்டி வாங்கி செய்கிறாங்க, டெய்லி வட்டி, ஸ்பீடு வட்டி அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அவங்களெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு தனியாக ஒரு குழு அமைச்சு அவங்கள கண்டுபிடிச்சி உண்மையிலே அந்த உழைக்கிற ஜனங்களுக்கு யார் யாரெல்லாம் வட்டி வாங்குறாங்க அவங்களாம் கண்டுபிடிச்சி அது கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து வாலண்டரியாக போய் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அமௌண்ட்டு லோன் கொடுக்கணும், ஒரு 50% மானியம் கொடுக்கணும். அது மூலிமா பிஸ்னஸும் வளரும், அவங்களும் வளருவாங்க. இந்த ஸ்பீடு வட்டி மற்ற ப்ரைவேட் ஆளுங்களாம் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட அந்த பிடிலேருந்து அவங்க விடுதலையும் ஆகிடுவாங்க. அவங்கள நம்பி எத்தனை பேர் வயிற்ற கழுவுறாங்க. இதை பண்ணாலே பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம இந்தியாவில் பயங்கரமாக வளருன்றதான் என் தனிப்பட்ட ஒப்பீனியனு. இந்த வர பட்ஜெட்டில் அந்த மக்களை
அதோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி ஒரு ஏரியா இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு திருப்பூரூர் குன்றமில் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது திருப்பூர் குன்றம் விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயத்தை நான் இங்கே பேச போகிறதில்ல. பட் ஒரு கலெக்டர் வந்து கோர்ட்டில் மன்னிப்பு கேட்குறார் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமானது. ஒரு கலெக்டருக்கு வந்து அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படுவார், அவருக்கு எவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா? பேசிக் கொஸ்டின். நான் ஏற்கனவே இதே மேட்டரை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இதே நிகழ்ச்சியில். ஒரு கோர்ட்டு இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணும்போது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அரசு செய்யணும், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் செய்யணும். அது எனக்கு மட்டும் இல்லை, பாமர மக்களுக்கு மட்டும் இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் தெரியும். ஆனால் அதை அந்த ஆணையை வந்து அதாவது நீதித்துறையினுடைய ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நடைமுறைப்படுத்தாமல் 144 போட்டுடுறாரு ஸ்டாப் பண்ண சொல்லி. இது செய்யக்கூடாதுன்னு அந்த அதிகாரி கண்டிப்பாக தெரியும். ஆனால் இருந்தாலும் அதை தன்னை மீறி செய்கிறாரு. அப்போது அவர் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்தி யார்? அவங்க இந்த ஏரியாவில் தப்பிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சு தான் இதை சட்டத்து உள்ளுக்கு அந்த மாதிரி ஆட்களையும் கொண்டு வரணும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தப்பு. என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஃப்ரீயாக எக்ஸிக்யூட்டிவ்னால் தனியாக தான் இயங்கணும். அது பொலிட்டிக்கல் உள்ள பார்ட்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த வகையிலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது கட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன விஷயம்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எம்எல்ஏ வந்துடுறாங்க, எம்எல்ஏலேருந்து சிஎம் மினிஸ்டர்ஸாக வந்துடுறாங்க. இந்த மினிஸ்டர்ஸுன்ற போர்வையில் எக்ஸிக்யூட்டிவை டைரெக்டாகவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது லெஜிஸ்லேச்சர் வந்து எக்ஸிக்யூட்டிவை வந்து டைரக்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இட் இஸ் அகென்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் கிளியராக சொல்லியிருக்காங்க, அரசு அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இயங்கணும் இண்டிபெண்ட்டாக, ஜுடிஷியரி தனியாக இயங்கணும், லெஜிஸ்லேச்சர் தனியாக இயங்கணும்னு இருக்குது. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ப்ராக்டிக்கலாக பாருங்கள், தனியாக இயங்க முடியுதா? அவங்கள பொலிட்டிக்கல் தான் அவங்கள நிர்ணயிக்க முடியுது. பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்லல, காலங்காலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட், எல்லா ஆட்சியுமே இப்போ உள்ள நிலவரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் தனியாக செயல்பட முடியல. அவங்க சுதந்திரமாக செயல்படணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தால் கூட ப்ராக்டிக்கலாக அது கிடையாது. அதை அந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுங்க ஏரியாவை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைக்கணும். அதில் யார் இருக்கணும்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே, நல்ல ஆஃபீஸருங்க, அவங்கள அந்த கமிட்டி உள்ள கொண்டு வரணும். அந்த கமிட்டியில் தான் அவங்க லீட் பண்ணணுன்றது மாதிரி கொண்டு வந்து இந்த பொலிட்டிக்கல்லேருந்து இந்த எக்ஸிக்யூட்டிவை கட் பண்ணால் தான் இந்த மாதிரி நிகழ்வுலாம் வராது. ஏன்னா இந்த மாதிரி கலெக்டர் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறாருன்னா ரொம்ப மனசு கஷ்டமானது. அது அவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிறாங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது சட்டத்தினுடைய பார்வையில் எக்ஸிக்யூட்டிவை ஃப்ரீ பண்ணுறதுக்கு உண்டான அவ்வளோ வழியும் பார்க்கணும் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே சார், ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் சார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்துட்டு பாரத் டாக்ஸி அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்களே நம்மளுடைய ஷோவில் பேசியிருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? உண்மையிலேயே இது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா என்ன விஷயம்னாக்கா, உழைக்கிற அந்த மக்களுக்கே அந்த பைசா போயிடும். இப்போது ஓலா டாக்ஸி இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் ஓலா ஆப்புக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்துருவாங்க. அந்த உழைக்கிற அந்த ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் அவங்க அமௌண்ட் இருந்தாலும் ஒரு அமௌண்ட்டு கன்சிடரபிள் அமௌண்ட்டு ஓலா ஆப்புக்கு போகும். சம்பாதிக்காமையே ஒரு நாளைக்கு எப்படியும் கோடிக்கணக்கில் அந்த ஆப்புக்கு போகும். நான் இதே இடத்துல நம்ம புதுயுகத்து மூலயமா நான் சொல்லியிருக்கேன், ஓலா ஆப்பை வந்து தவிர்க்கணும், அதை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும். அப்போ அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டக்கூடாது. ஓலா ஆப்பை ஆட்டோக்காரவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே அது போயிடணும். ஒரு ஸ்கீம் போடணும், அவங்களுக்குன்னு லேபர் என்ன இருக்குதோ ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பண்ணணும். கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும்னு ஷார்ட்டாக சொன்னேன். சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதே லைனில் இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலே பெருமையாக இருக்குது. இந்த விஷயத்தினுடைய பிறப்பிடம் இந்த புதுயுகத்தினுடைய டிவிலேருந்து வந்திருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆமாம் சார், ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. சார், இப்போ நம்ம கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் ஃப்யூச்சரில் இப்படி மாறினா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது இது கூட வந்து நான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னுக்கு இந்த புதுயுகம் வாயிலாக தான் நம்ம பேசியிருந்தோம்.
எஜுகேஷன் கல்வின்றது வந்து ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே கல்வியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பேசணும். ப்ரைவேட்டு ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா எஜுகேஷன்லேருந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது, அதுவும் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கணுன்றது மாதிரி பேசியிருந்தோம். அதே தான் வந்து இப்போது நம்ம சீமான் நண்பர் கூட சகோதரர் பேசியிருக்காரு. அவர் இந்த பேசுனதுனால இன்னும் இது சிறப்பாக மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் அதனுடைய பிறப்பிடமும் இந்த புதுயுகம் டிவி தான். இப்போ சீமான் நண்பர் மூலயமா அது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஓகே சார். சார் இப்போ தங்க விலை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. அண்ட் அதோட ஷாப் வச்சுருக்காங்களே, தங்க கடை வச்சுருக்கவங்க அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க, ப்ளஸ் என்ன மாதிரியான சட்டங்கள் வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது சார்? ஏங்க, இந்த கோல்டு ஆர்னமெண்ட் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இது எந்த சட்டத்துக்கு கீழே வருதுன்னு நேராக கேள்வி கேட்டீங்கன்னா பதில் வந்து இது எந்த சட்டத்துக்கும் கீழே வரல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எந்த சட்டமும் இல்லையா? ஆமாம், எந்த சட்டமும் அதை வரையறுக்கப்படலை. அப்புறம் எந்த சட்டம் தான் வரையறுக்கப்பட்டிருக்குதுன்னா, இதில் மெட்ராலஜி ஆக்ட் சொல்லிட்டு 2009 2009 கொண்டு வராங்க முதல்ல. அதில் தான் பில்லிங் எப்படி போடணும், எவ்வளோ வேஸ்டேஜும் இருக்கணும், எவ்வளோ கோல்டு அந்த பில்லுலேயே இருக்கணுன்ற கொஞ்சம் வரமுறை அதில் படுத்தியிருக்காங்க. அதை இன்னொரு ஆக்டும் சொல்லலாம், பிஸ், அதாவது நம்ம ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்குங்க இல்லையா, அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிஸ், அதாவது 916 கேரட் இதெல்லாம் வந்து அந்த இருக்கணும், தங்கம்லாம் போட்டிருக்காங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? இது 2 சட்டம்தான் இந்த ஆர்னமெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமாக இருக்குது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது தங்கத்துக்கு இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம கொடுக்குற மக்கள் கொடுக்குற மதிப்பு தான். ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோகினூர் வைரம் பாருங்கள், அது ஒரு கல், கோகினூர் வைரம், அது லெஃப்ட் சைடில் வச்சுங்க. ரைட் சைடில் ஒரு மாட்டினுடைய எலும்பு துண்டை வச்சுங்க. ரெண்டுத்தையும் தூக்கி நாய்க்கு போடுங்க. நாய் எதை சூஸ் பண்ணோம்? இந்த கல்லை விட்டுடும், அதை தான் எடுத்துக்கும். எதை? மாட்டு இந்த எலும்பு துண்டை தான் எடுத்துக்கும். ஸோ அதுபோல் மக்கள் கொடுக்குற அந்த மதிப்பில் தான் அது விலையேறுது ஒன்று. ஆனால் இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் போகிறது வருதுன்றதெல்லாம் 2வது விஷயம். இதில் ஒரு சாதாரண ஒரு ஏழை கல்யாணம் பண்ணால் கூட தன்னுடைய பெண்ணுக்கு ஏதாவது போட்டு அனுப்பணுன்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம சமுதாயம் கட்டமைப்பும் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாக்கத்தில் இருக்கிற இந்த நம்ம சமுதாயத்தில் கோல்டுனுடைய ஆர்னமெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ண எனக்கு ஒன்றுமே புரியல. உண்மையாக நான் அட்வொகேட் தாங்க, நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு விஷயம், ஒருத்தன் என்ன சொல்கிறான், ஐயா செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை, வாங்க எங்ககிட்டன்றான். அவன் மட்டும் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு எப்படி அவன் கொடுக்குறான்? இன்னொருத்தர் செய்கூலி இவ்வளவு, சேதாரம் இவ்வளவு. பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லாம் ஒரு காலத்தில் 30%, 20%, 25% ஆன்டிக் இது அந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கெலாம். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸுக்கும் சேதாரம் 12%, சேதாரம் 8%. அவங்க நிர்ணயிக்கிறாங்களே சேதாரம் இத்தனை பர்சன்ட் நிர்ணயிக்கிறாங்களே, அந்த நிர்ணயிக்கிறது கரெக்டு தானா? எந்த பேசிக்கில் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்றது யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? எந்த அமைப்பு பார்க்குது, எந்த சட்டம், எந்த ரூல் கண்ட்ரோல் பண்ணுதுன்றது எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறது தான். இப்போ உதாரணம் என்கிட்ட ஒரு நகை இருக்குதுன்னு வச்சுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இதை பாருங்கள், உங்கள் நகைக்கு இவ்வளோ, கோல்டுக்கு இவ்வளோ, சேதாரத்துக்கு இவ்வளோ அப்படின்னு எல்லாம் கழிச்சிக்கிட்டு தான் கொடுப்பான். அந்த நகையை அப்படியே கொண்டு வச்சுருவான். வச்சுட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணி இன்னொரு இடத்துல ஷோரூமில் வச்சுருவான். அங்கே கேட்டாக்கா இது இத்தனை 12% கொடுங்க. அவங்க செய்கூலி இருக்கு, என்கிட்ட வந்த பழைய நகை தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே இல்லைன்னு யார் ரெகுலேட் பண்ணுறது? இதெல்லாம் வந்து நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த காயின்ஸு மக்கள் வந்து சேவிங் பண்ணுறதுக்கு அந்த காயின்ஸ் அங்கே டை போடுறது, டையில் ஊற்றுறது. சில பேர் 3% கேட்குறாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2% கேட்குறாங்க. 2% எதுக்குங்க அது வேஸ்டேஜ்? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து கோடிக்கணக்கான லைனில் வந்து இது லாபம் சம்பாதிக்கிறாங்க தான், சட்டத்துக்கு புறம்ப சம்பாதிக்க தான் என்னோடய ஒப்பீனியன் இருக்குது. இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு உண்மையிலே சட்டம் வரணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னாக்கா கோல்டு மேலே சின்ன ஏழைங்கள்லேருந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன்லேருந்து இதனுடைய தாக்கம் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்றதுக்காக தான் இது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே சார், ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்க பெயர்? என் பேர் பாலகிருஷ்ணன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே பாலகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா வழக்கறிஞர் கிட்ட கேட்கலாம். சார் பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க சார்.
சார் நாங்க வந்து 1990 வந்து எங்க அப்பா ஒரு லேண்ட் வாங்கியிருந்தாரு. அதாவது டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க அது. சரிங்க. அதுல நாங்க வீடு கட்டி நாங்க 30 வருஷமா அதெல்லாம் குடியிருக்கிறோம். அதுக்கு சொத்து வரி, தண்ணி வரி எல்லாமே நாங்க கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு நாங்க கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. ஆல்ரைட். நாங்க இப்ப வந்து சப்டிவிஷன் பட்டாக்காக நாங்க தாசில்தார் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்னங்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை வந்து நாங்க 1994 வந்து நாங்க நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே நாங்க இந்த நிலத்தை நாங்க எடுத்துட்டோம். மொத்த லேஅவுட்டையும் நாங்க எடுத்துட்டோம். அதனால உங்களுக்கு சப்டிவிஷன் பட்டா தர முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா அதே இதுல வந்து கூட்டு பட்டால எங்க பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அதனால இப்ப நாங்க வந்து என்னன்னா, நாங்க ஆர்டிஐ போட்டு நாங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பார்க்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. 94க்கு முன்னாடி எங்க அப்பா 90லயே வாங்கினாங்க, கிளியரா தான் இருக்கு. அதனால நாங்க ரிட் ஆஃப் செஷோரி போட்டு நாங்க ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி இதுல விலக்கு வாங்க முடியுமா? அதாவதுங்க இதுல வந்து நல்லா தெரிஞ்சு சொல்ற நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. நீங்க வாங்கும்போது நில உச்சவரம்பு சட்டம் வரல இந்த இடத்துக்கு. ஆமா, அதுக்கு முன்னுக்கே வாங்கிட்டீங்க. அதனால இந்த நில உச்சவரம்பு சட்டம் வந்து உங்களுக்கு இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் அப்ளை ஆகாதுன்றது அது வெட்ட வெளிச்சம், அதில் டவுட்டே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, இப்போ உங்களுக்கு கூட்டு பட்டா வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பட்டா கொடுக்க மாட்டேன்றாங்களா சப்டிவைட் பண்ணி? என்னன்னா, இப்போ எங்க அப்பா வந்து எனக்கு 2022 எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுல வந்து என்னன்னா 192ங்கிறது வந்து எங்க பழைய அப்பா பத்திரத்துல இருக்கிற நம்பர், சர்வே நம்பர். ரைட். என்னோட பத்திரத்துல எழுதும் போது என்னன்னா டாக்குமெண்ட் ரைட்டர் 192 2A போட்டாங்க. சரிங்க. 2A வந்து என்னன்னா அவங்க வந்து சரியா உள்ள லேண்ட், அதாவது வந்து பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து அந்த சர்ப்ளஸ், அதாவது நில உச்சவரம் சட்டத்துல வராது. சரி, வீதா வருது அப்படிங்கிறாங்க. ஆனா பத்திரத்துல மிஸ்டேக் இருக்குங்கிறது உண்மை. சரி ஐயா, இங்க பாருங்க, நீங்க இதுக்காக வந்து கோர்ட்டில் ரிட்டு போடுறது கொள்றதெல்லாம் வேண்டாம். இந்த மேட்ரு வந்து ரிட்டு போடுற விஷயமே இல்லை. நீங்களே சொல்லிட்டீங்க, இது வந்து எரர் இருக்குது உங்களுடைய ஏற்கனவே உள்ள பத்திரத்தில். அதாவது எப்படின்னாக்கா மிஸ்டேக் இருக்குது, எரர் இருக்குதுனாக்கா அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் டீடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது தவறை வந்து திருத்தல் அதாவது என்னன்னாக்கா பத்திரத்தை திருத்தல் பண்ணிக்கலாம். அந்த திருத்தல் பத்திரம்ன்ற பேரில் ரெக்டிஃபிகேஷன் டீடுன்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஐயா இந்த மாதிரி வந்திருக்கணும், இது இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் இதுக்காக ரெட்டுக்கெலாம் போக வேண்டாம். இதில் ரொம்ப சிம்பிள். இது ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. மற்றொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்டயும் பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? சார், நான் நாகர்கோவிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சுதான். ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். சார், என்ன அப்படின்னா, எனக்கு அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா அப்படிங்க, அவர் 10th படிக்கிறா. அப்படி சொல்லுங்க. அவர் என்னன்னா ஹெட் மாஸ்டர் மூலியமா பையனுக்கு ரொம்ப கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்கா. அப்படியே பையனை போய் ஸ்கூல்லே நிப்பாட்டிட்டா. அப்படிங்க. சரிங்க. அவருக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் இருக்கு, ஆனுவல் எக்ஸாம். என்னன்னா ஹெட் மாஸ்டர் வந்து ஆரம்பத்துல இருந்தே பையன்கிட்ட கொஞ்சம் கேஸ்ட் விஷயமாவே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க. பையன் வந்து இப்போ முடிவெட்டி வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே அவரை வந்து ஒரு மாதிரி மட்டம் தட்டுறது, அவர் நம்ம போட்டோ எடுத்து பசங்க முன்னாடி ஒரு மாதிரி கேவலமா திட்டுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருந்தா. அப்படி பையன் நல்லா படிக்கவே பையன் தான். இப்ப என்னன்னா ரீசன்ட் டேஸ்ல வந்து பையனை நம்ம அடிச்சுட்டு அப்படியே பையன் ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அது போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணதுல வந்து ஹெட் மாஸ்டர் தான் வந்து பண்ணதுனால இப்படி அட்மிட் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் வந்து அங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பையன் வந்து இவனால வந்து ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இந்த பையன் வந்து படிக்க மாட்டான், அவனுக்கு நான் என்ன மொழி பண்றோமோ அதை நான் என்னால பண்ண முடியும். அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பர்சனாவும் இருக்கு, அப்படி பேக்ரவுண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது. நாங்க வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். இவர் என்னன்னா இப்ப வந்து பையன் படிக்க கூடாது, அவன் ஸ்கூலுக்கு வந்து அவன் ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திரும்ப நாங்க ஸ்கூலுக்கு சேர்த்ததுக்கும் அவன் வந்து ஹெட் மாஸ்டர் இங்கெல்லாம் படிக்க கூடாது, நீ எப்படி படிக்கிறன்னு பாத்துருவோம் சொல்லிட்டு அவனை தாட்டி விட்டாங்க. அதாவதுங்க நல்லா கேட்டுங்க, இதில் பையன் டெய்லி போக வச்சுருங்க ஸ்கூலுக்கு. அவனை அட்டெண்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருந்ததுனாக்கா எக்ஸாமில் எழுத விட மாட்டாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் பர்பஸ்க்காகவும் எக்ஸாமினேஷன் எழுதணுன்ற ஒரு பர்பஸ்க்காகவும் பையனை கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து இதில் எப்படி சொல்ல வரேன்னா, இது ஒரு நுட்பமான ஒரு ரிலேஷன்ஷிப். எதுலன்னா வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இது உள்ளது நுட்பமான ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து சட்டம் உள்ளுக்கு எந்த அளவுக்கு போய் பாயுன்றது சொல்ல முடியாது. அதே போல் கணவன் மனைவி உறவும் மிகவும் நுட்பமானது.
அது அன்பில் தான் பொண்டாட்டியை வந்து அவனாக போய் பார்ப்பான ஒழிய இன்னொன்று வாரத்துக்கு 2 முறை உன் பொண்டாட்டியை பார்த்தே அவனும் சட்டம் போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அது அன்புக்கு பேஸு, சட்டத்துடைய பேஸ் கிடையாது. அதேமாதிரி இந்த உறவுகளும் வந்து அன்புனால் வரக்கூடிய ஒரு உறவு. இதை வந்து சட்டம் வந்து ரொம்ப பாயாது. இதில் என்ன உங்களுக்கு ரிலீஃப்ன்றது நான் சாதாரண சொல்லிடுறேன் பாருங்கள். எக்ஸாம் எழுதணும் பையன். இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்கிற கேளுங்க. நீங்கள் பழிவாங்கிற நடவடிக்கை போகிறது அதாவது நீங்கள் பாதிச்சிட்டிங்க ரைட்டு, அவர் தப்பு செஞ்சார் ரைட்டு, உங்கள் ஆங்கிள் படியே அவர் தண்டிக்கப்பட வேண்டியதெல்லாம் ஒரு லைன் விட்டுடுங்க, அது தனி. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்னன்னாக்கா, சும்மா ஜஸ்ட் பர்சனல் அட்வைஸாக கொடுக்குறேன், உங்களுடைய பையனுடைய முன்னேற்றத்தை மட்டும் மைண்டில் வைங்க. அதை வச்சு பயணம் செய்யும்போது கரெக்டாக ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நடக்கட்டும். இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்டுருங்க. எடுத்துட்டோம் அந்த எஜுகேஷன், அந்த கரெக்டாக டெய்லி போய் அட்டெண்டன்ஸ் முக்கியம், ஏன்னா எக்ஸாம் எழுதணும். நீங்கள் பையனுடைய எஜுகேஷனை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணுன்னா ஸ்கூலை நம்பாதீங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் எங்கேயாவது நல்லா கற்றுக் கொடுக்குற இடத்துல ப்ரைவேட்டாக அவங்க பக்காவாக கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துல பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் வந்து ப்ரைவேட்டாக எழுதுகிறவங்க கூட நல்ல மார்க் எடுக்கிறான். ப்ரைவேட்டாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அவனை அனுப்பிச்சி அவனை ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த வாத்தியாரை நம்பாதீங்க. பட் எஜுகேஷன் பர்பஸுக்காக நீங்கள் டெய்லி அனுப்பிச்சிருங்க, எக்ஸாம் பர்பஸுக்காக அனுப்புங்க, எக்ஸாம் எழுத வச்சுருங்க. இதுதான் ஒரே வழி, என்னுடைய பர்சனல் அட்வைஸு. நீங்கள் வேறு ஆங்கிளில் யோசனை பண்ணிங்கன்னா பையனுடைய முன்னேற்றம் பாதிக்கும். சார், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பெயர்? மேடம், நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார். என் பேர் பாபு. ஓகே பாபு, உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நேரடியாக வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். சரி, ஓகே மேடம். சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், என் பேர் பாபு சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி நாங்கள் வந்து நாகர்கோவில் மாநகராட்சி வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. எந்த வந்து பாபு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். சரி, ஓகே. அவன் பக்கத்தில் வந்து நமக்கு ஒருத்தர் வந்து லோடு வைக்க. ஹலோ சார், கொஞ்சம் சவுண்டு வந்து எனக்கு கேட்குது சார், அங்கோல சவுண்டு. சார் கேட்குது சார், சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலி லோடு வந்து நம்ம வந்து வச்சு எனக்கு ஒருத்தர் மண்ணும் ஜல்லியும் வந்து லோடு வச்சிருந்தாரு பார்த்துக்கோங்க. மண்ணும் ஜல்லியும் லோடு வைக்கிற முன்னாடி வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் ஜிஎஸ்டி பில்லும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் மட்டும் 1000 rupees எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னாரு. சரி, ஓகே நான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 லோடு வந்து நான் கொடுத்துருந்தேன். மண்ணும் கொடுத்துருந்தேன், ஜல்லியும் கொடுத்துருந்தேன். சரிங்க. கடைசியில் மெட்டீரியல் வந்து வச்சுக்கிட்டு இல்லை நான் எப்படி சொல்லலை அப்படி மாற்றி பேசி 1க்கு 2 மடங்கு என் அமௌண்ட் வாங்கிட்டாங்க சார். சரி. அது என்ன தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இந்த பேங்கிலி பக்கத்தில் அந்த ஊரில் அந்த சவுந்தரராஜன் சொல்கிற அந்த ரவுடிசனை எல்லாம் வச்சு மிரட்டி அப்படி வாங்கினாங்க சார். என் குடும்பத்தை எல்லாம் ஃபுல்லாக மிரட்டி வாங்குறாங்க. அது நம்ம என்ன மாதிரி சார் இது பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த மிரட்டி ஃபேமிலி நல்லா பயப்பட வச்சு அப்படிதான் வந்து ஃபேமிலியில மொத்த பேர் பயந்து. நான் இதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓ, சென்னையிலேயும் வேலை செஞ்சிருக்கீங்களா? ஆமா, அல்ல சென்னையில நான் கான்ட்ராக்ட் சார். சார் ஒன்றும் இல்லை, இப்போ உங்களை மிரட்டினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? மிரட்டினதுக்கு எதனா போலீஸ் கம்ப்ளைண்ட் எதனா கொடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து கொடுக்க வேண்டாம் சார், இருந்துடலாம். அப்புறம் பார்த்தா ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து பயந்து ஐயோ இல்லை தேவையில்லாம இன்னும் கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல வந்து இவங்க கொடுத்துருங்க, தேவையில்லாம வந்து அவங்கள்ட்ட அடிக்கடி எல்லாம் வச்சுக்க வேண்டாம். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ப்ரொசீஜரா லீகல் பிரகாரம் போகணும்னா உங்கள்கிட்ட மிரட்டி வாங்கினது தப்பு, சரியா? அதுக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா கொடுக்கல் வாங்கல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா 2 பேருமே எதனா அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டீங்களா? நீங்க இவ்வளவு இறக்கணும் இவ்வளவு பண்ணணும், சரி. அந்த பொருளை ரிசீவ் பண்ணும்போது நீங்க ரிசீவ்டுன்னு எதனா சைன் பண்ணிருக்கீங்களா? பொருள் இவ்வளவு இறக்கிருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. வேமன் ஷீட் என்ன கொடுத்துருந்தாரு. சரிங்க. பேமெண்ட் ஷீட் கொடுத்ததுல அந்த பேமெண்ட் ஷீட்லயே ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்குது. அப்புறம் வந்து மணல் ஜல்லி எல்லாத்துக்கும் அமௌண்ட் அதுலயே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் வந்து 1000 ரூபாய் நான் பேசினது, ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய். கரெக்ட் தான் சார். அதாவது என்னன்னா எதுவுமே நம்ம லீகலா போடணும். இது வந்து நீங்க பேச்சுவார்த்தையில தான் பேசிட்டீங்கன்னு சொல்றீங்க. லீகலா நம்ம பண்ணணும்னா 2 பேருக்கும் எழுத்துப்பூர்வமா இருக்கணும். அது மாதிரி இருந்தாதான் லீகலா நம்ம ப்ரொசீடிங் பண்ண முடியும். இது வாய்மொழியே பேசுனது வேற வழி இல்லை சார். அதாவது இனிமேல் நீங்கள் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து இல்லை நீங்கள் உங்களுக்கு மன உளைச்சலாக இருந்துச்சுன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்லி ஏமாற்றி பொய்யா பேசி எனக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இதுக்கு தீர்வு பிறக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் கேட்டிங்கன்னா திரும்பி ரவுடிங்களை வச்சு மிரட்டுவாங்க, திரும்பி உங்களோட சண்டை போட வருவாங்க. சார் நீங்கள் சார் இப்போ உங்கள் பேர் என்ன சார்? உங்கள் பேர் என்ன?
என் பேர் பாபு சார். சார் உங்களுக்கு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, உங்களுக்குள்ள பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது, அது ஒரு லைன் இருக்கட்டும். அவங்க செய்கிற அநியாயத்தை நீங்கள் கேட்கும்போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ முடியாத அளவுக்கு அவங்க ரவுடிசம் பண்ணி உங்களை ஃபுல்லாக மிரட்டிடுறாங்க. அதை மீறி பண்ணால் கூட கொலை கூட உங்களை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. இல்ல ஆக்சுவலி நான் பயப்படல, ஃபேமிலியில் உள்ளவங்க இது பண்ண. நான் ஆக்சுவலா சென்னையில இது மாதிரி நிறைய மிரட்டல்லாம் நான் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். சூப்பர். அதனால நான் வந்து அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். வீட்டுல உள்ளவங்க அந்த பயந்தனால தான் நான் அந்த பணத்தை கொடுத்தேன். ரைட்டு. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வீட்டில் பயந்துட்டாங்கன்றதுக்காக நீங்கள் பணிஞ்சிட்டீங்க இல்லையா? ஆமா, அது வீட்டுல குடும்பம் ஒன்றும் பண்ண முடியல. ஆமா ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இது இவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரிக்ட் இருந்து கூட இந்த மாதிரி சப்போஸ் கம்ப்ளைண்ட்னா என்ன ஆகுன்றத ஒரு பயம் இல்லாமல் இப்படி ஃபேமிலி வந்து மிரட்டுற அளவுக்கு ரவுடிசம் வளர்ந்துருக்காங்கனாக்கா இது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பணிஞ்சு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க, அது பாராட்டுதல் தான். ஆனால் இருந்தாலும் இது ரவுடிசத்தையும் வளர்க்குறதுக்கு மாதிரி ஆகும். நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய விஷயத்தை உங்கள் வீட்டு அம்மா கிட்ட சொல்லி நம்ம தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு அம்மாவை தைரியப்படுத்துங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் கன்டினியூ பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் பயந்து இப்போ தெரிஞ்சிருக்கும், இது 4 பேருக்கு தெரியும், வெளியிடத்தில் தெரியும், உங்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரியும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கனாக்கா உங்கள் எதிர்காலமே பாதிக்கும். அதனால் முதல்ல நீங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டு அம்மாவை தைரியப்படுத்துங்க. ஓகே சார். சார் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் நினைச்சிருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் பேசியிருக்கேன். வணக்கம்மா, உங்க பெயர்? இது நான் கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேடம். ஓகே. நான் 25 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டு அப்புறம் இப்போ வந்து உங்க சர்வீஸ் முடிஞ்சு நீங்க போங்க அப்படின்றாங்க. ஓகே. கேஸும் போட்டு கேஸும் நம்மளுக்கு ஜெயிச்சிருந்துச்சு மேடம். ஓகே. அப்புறம் அது என்ன பண்ணாங்க தெரியல, ஒடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு. ஓகே. அவர் இறந்துட்டாங்க மேடம். என்ன அது கேஸ் என்ன ஆகும், எது நம்ம எல்லாம் சொல்றாங்க உங்களை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு. ஓகேமா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். மேற்கொண்டு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க வழக்கறிஞர்கிட்ட டைரக்டா கேட்கலாம். உங்க பேர் என்னமா? நான் லலிதா சார். லலிதா மேடம், நீங்க கேஸும் நீங்க வின் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். கேஸினுடைய தீர்ப்புப்படி உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும். இல்லாட்டினாக்கா கோர்ட் அவமதிப்பு வழக்கு நீங்கள் தொடர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு சார்பாக தான் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, கவலைப்பட வேண்டாம். உங்களை வெளியெல்லாம் துரத்த முடியாது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அஜித் குமார் கேஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி பரவலாக பேசப்பட்ட ஒரு கேஸ். இப்போ ரீசெண்டாக ஜட்மெண்ட் வந்திருக்கு இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, 2 பேரும் தெளிவாக இருக்கணுங்க. ஒன்று போலீஸும் தெளிவாக இருக்கணும், மக்களும் தெளிவாக இருக்கணும். போலீஸ் வந்து எங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு தெரியாமல் அவங்கள பிடிச்சி அடித்து சாவி அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு தாய்க்கு வந்து ஒரு பிள்ளையே போயிடுச்சு, அவங்களுக்கு திரும்பி கொடுக்கும். அந்த போலீஸுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, சட்ட ரீதியாக தண்டனை கொடுத்துருவாங்க. இன்றைக்கி சிபிஐ விசாரணை பண்ணி இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணோம்னா சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி திருடே நடக்கலைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, அதே மாதிரி இன்னும் 4 பேரை வந்து சேர்க்கணும், கேஸை சேர்க்கணும். டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அப்புறம் கான்ஸ்டபிள், இன்னும் 4 பேரை சேர்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்ன தெரியுது, எதுக்காக நீங்கள் அழுத்தத்தை ஒரு யாரோ கொடுக்குற அழுத்தத்தில் நீங்கள் எதுக்கு ஒரு பொய்யான இதை கொடுத்து ஒரு பையன் உயிரை போயிருக்கு? இது என்னக்கா போலீஸியா இவ்வளோ ஒரு கண்மூடித்தனமாக நடக்கணும்? சட்டத்தை கையில் எடுத்துக்க கூடாது, சட்ட பிரகாரம் தான் நடக்கணும். இதில் வந்து போலீஸ் தீவிரமாக இருக்கணும். இனிமேல் போலீஸ் இந்த மாதிரி போலீஸ்க்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு ஆன சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அரசாங்கமும் இதை ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கிட்டு இந்த கேஸை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அது போல் நடக்காத அளவுக்கு பண்ணணும். ஆனால் ஒரு வாட்டியும் சொல்கிறாங்க இனிமேல் நடக்காதுன்னு, ஆனால் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் மக்களும் வந்து ஒருத்தர் வந்து என்கொயரி பண்ணுற கூப்பிட்றாங்கன்னா அது எதுக்காக கூப்பிட்றாங்க, ஏன் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, இதெல்லாம் தெரிய வேண்டியது மக்களுடைய. அதே மாதிரி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ஒரு 100க்கு அடிங்க. இந்த மாதிரி யாரோ தெரியாதவங்க யாரோ அப்போ வந்து 100ல் போகும்போது கண்டிப்பாக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது எங்கே இருக்காங்கன்றதை அது அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு வழக்கறிஞரை பிடிங்க, இது மாதிரி கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் வரும், போலீஸு கேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை தான் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா அன்றைக்கி அஜித் குமார் உயிர் போயிருக்காது. இன்றைக்கி அந்த தாய்க்கு யார் பதில் சொல்ல முடியும்? நீங்கள் தண்டனை கொடுத்துருவீங்க, தப்பு செஞ்சவங்க தண்டனை வாங்கிடுவாங்க, ஆனால் அந்த தாய்க்கு பிள்ளை கொடுக்க முடியுமா? அந்த தவறு நடக்காத அளவுக்கு இனிமேல் அரசாங்கம் பண்ணும். ஓகே சார், அப்படி ஒரு நடக்காது அப்படின்னு நம்புவோம். கலைச்செல்வன் சாருக்கும் விஜயகுமார் சாருக்கும் நன்றி. நீங்க பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். நன்றி.